போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி வச்ச பிரேமலதாவை அவங்க வீட்டிலேயே போய் அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட கூட்டணிக்கு வாங்கன்னு போய் நேற்றைய 2 முன்னாள் அமைச்சர்கள் போய் கூத்தாடி கெஞ்சி கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருக்காங்க. களமே மாற போகுது. இப்ப திமுக கனவு காணிட்டு இருக்கு 40 அடிச்சிருக்கோம்னு சொல்லி. இப்ப அப்படியே களம் மாறி அதிமுகவுக்கு சாதகமா மாறுங்கிற மாதிரி 24ல இப்ப இது என்ன மார்ச் மாசம், இன்னைக்கு என்ன 5ஆம் தேதி 4ஆம் தேதியா? இந்த தேதியில நீங்க தான் மிகப்பெரிய ஒரு ஜோக் சொல்றீங்க. இந்த ஜோக்குக்கு நான் சிரிக்கத்தான் வேணும் இருக்கே தவிர அழ வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவுக்கு எதிரான ஒரு அணி சேர போகுது. திமுக இங்க பாரு, எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இங்க பாருங்க, ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சார். திமுகவுடைய மக்கள் செயல்பாடுகள் சும்மா உங்களுக்கு தான் 3 வருஷமா வந்து நல்லாட்சியை கொடுத்திருக்காங்க மக்களுக்கு. நல்லாட்சி கொடுக்காம ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்க ஒயின் ஷாப் எடுத்துருவோம்னாங்க. கடைசியா நாங்க சொல்லலையேட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்றாங்க. சும்மா இருங்க சார். ஆளுங்கட்சி ஆனது கம்பேக் மோடின்றாங்க. எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் முதல் கையெழுத்தை நீட்டை ஒழிப்புனாங்க. இப்ப நீட்டு கையெழுத்து வாங்கி சுத்துறாங்க. காங்கிரஸ் வெளியேறிட்டாங்க. எங்க புள்ள பாது, எங்களுடைய முப்பாட்டம் மாதிரி காங்கிரஸ் முப்பாட்டம் தான். நாங்க அதுக்குள்ள புது பொண்டாடி அதிமுக கட்டிக்கிட்டே போயிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் காங்கிரஸ் எங்களை விட்டு போகாது. கூடிய ஒரு மனிதரை பார்த்து நாங்கள் பேசுவது எங்க தகுதிக்கு குறைவு, அவ்வளவுதான். கொஞ்சமாவது தகுதி. மாநில தலைவரா இருக்காரு. மாநில தலைவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன மாநில தலைவர் சொல்றேன். நீங்க அண்ணாமலை உங்க தகுதிக்கு குறைவான நபரா இருக்கு. ஆனா அவர் சார்ந்த கட்சி தேசிய கட்சி, தேசிய ஆளும் கட்சியா இருக்கு. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாருன்னா அதுக்கு நீங்க பதில் அது வந்து அண்ணாமலை பதில் சொல்லி ஆகணும். ஆனா உங்களால பதில் இல்லைன்றதுக்காக இப்படி சொல்லிட்டு கடந்து போனீங்கன்னு சொன்னா அது மக்கள் வந்து அப்ப இது கரெக்ட் தான் போல இருக்குன்னு நினைப்பாங்க. கரெக்ட். செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவங்களும் நம்மளோட இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு காமாட்சி ஐயா கிட்ட, திரு ஜெயக்குமார் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, இப்பெல்லாம் திமுக கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் வந்து மிரட்டி தான் சீட்டு கேக்குறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பயந்து இதை கொடுக்கறத கொடுங்க சாமி அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல, கொடுக்குறனா கொடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு அதிமுக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மிரட்டல் தொழில உங்கள்ட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து பேர பேசுறாங்க. அதாவது ஜெயக்குமார் பத்தி நான் அதிகமா பேச முடியாது, ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய புள்ள. இருந்தாலும் அரசியல் ரீதியா நான் பேசித்தான் ஆகணும். அவங்களுக்கு அங்க ஒன்னும் வேகலை, என்ன ஒன்னும் வேகலை. அது வெத்து வேட்டா கிடக்கு. திறந்து வச்சு பார்த்தாங்க, கூப்பிட்டு பார்த்தாங்க, வேற எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க. கூவத்தூர் சமாச்சாரத்துல ரெடியா தான் இருந்தாங்க. அதிமுக ஜெயக்குமார் கேட்கிறாரு, நீங்க பிஜேபி காரங்க அப்படி திறந்து வச்சு பார்த்தாங்க. நான் கூவத்தூரை சொல்றேன்னா அப்ப யாரு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஆகையினால இவங்க எல்லா வழிகள்லயும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க முயற்சியை கைவிடல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி வச்ச பிரேமலதாவை அவங்க வீட்டிலேயே போய் அவங்கள சந்திச்சு அவங்கள்ட்ட கூட்டணிக்கு வாங்கன்னு போய் நேற்றைய 2 முன்னாள் அமைச்சர்கள் போய் கூத்தாடி கெஞ்சி கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் உயர்மன்ற குழுவை கலந்து ஆலோசிச்சு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பலம் நழுவி பாலில் விழுந்தாங்க. மருத்துவம் இங்க பாருயா, நாங்க அப்படி அவ்வளவுதான் சொன்னோம். பல இங்க பாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நானும் அன்னைக்கு சீன்ல தான் இருந்தேன், சரியா? காலில் விழலவே, நாங்க எங்க காலில் விழுந்தோம்? காலில் எங்க அதெல்லாம் காலிலையும் விழல, கத்திரிக்காயிலையும் விழல. கத்திரிக்காயில விழல, காலில். அதாவது அவருடைய வன்மை. அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்தா எங்க கூட்டணிக்கு வந்தா பல நழுவி பால்ல விழுந்த மாதிரி நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னாரு, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு முயற்சி பண்ணல? நாங்க அந்த நேரத்துல வந்து நாங்க முயற்சி பண்ணவே இல்லை.
அவரது நிருபர்கள் கேட்டதுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க. அவ்வளவுதான். பாரதி உட்பட போய் செய்து கேப்டன் விஜயகாந்த் போய் பார்த்துட்டு வந்தது சார். அது அவங்க பர்சனல்ல போயிருப்பாங்க சார். ஆர்எஸ் பாரதி போய் கூட்டணி பேசுவாரா சார் எங்க கட்சியில? சார் இங்க பாருங்க, ஆர்எஸ் பாரதி அவர் அப்ப அந்த கட்சியில அவர் ஒன்னும் கூட்டணிக்காக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டியில இல்ல. கமிட்டி உறுப்பினர்கள் போய் பேசியிருந்தா கேட்டிருந்தா நீங்க சொல்றதுல நியாயம். அப்படி அவங்க யார்? அவர்கள்லாம் அந்த கமிட்டியில இல்லையே. அப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நீங்க நாங்க சார் விஜயகாந்தை இக்னோர் பண்ணோமான்னா நாங்க இக்னோர் பண்ணல. வந்தா ஏத்துப்போம், அவ்வளவுதான். வரலைனாலும் வந்தா வரவு, வரலைன்னா செலவு. பரபரப்பா பேசப்படுவது காங்கிரஸ், விசிகா, அதிமுக இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி களமே மாற போகுது. இப்ப திமுக கனவு காண்டுட்டு இருக்கு 40 நம்ம அடிச்சிருக்கோம்னு சொல்லி. இப்ப அப்படியே களம் மாறி அதிமுகவுக்கு சாதகமா மாறுதுன்ற மாதிரி 24 இப்ப இது என்ன மார்ச் மாசம், இன்னைக்கு என்ன 5ஆம் தேதி 4ஆம் தேதியா? இந்த தேதியில நீங்க தான் மிகப்பெரிய ஒரு ஜோக் சொல்றீங்க. இந்த ஜோக்குக்கு நான் சிரிக்கத்தான் வேணும் இருக்கே தவிர அழ வேண்டிய அவசியம் இல்ல. திமுகவுக்கு எதிரான ஒரு அணி சேர போகுது. திமுக இங்க பாரு, நீ ஒரு பழமொழி சொல்லுவான், கோழி என்னதான் குப்பையை கலர்னா கூட அது வயிற்றுக்கு இந்த இவ்வளவுதான் தேவைப்படும். சரியா? ஆகையினால எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் கண்டிப்பா எங்களை விட்டு போக மாட்டாங்க. அப்படி போறாங்க அப்படின்னா அதுக்காக நாங்க செலவுல தான் நாங்க வரவு வச்சுப்போமே தவிர நாங்க அதுக்காக கண்ணீர் வடிக்க மாட்டோம். புரியுதா? இப்ப திமுக கூட்டணியில இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறினாலும் அவங்களுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நாங்க தெளிவான பார்வையில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக தலைமையில காங்கிரஸ், மதிமுக, விசிகா இவங்க எல்லாம் ஒரு பகிரங்க அழைப்பே விட்டுருக்காரு இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சோ இவங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அண்ணன் சொன்னாரு எங்களுக்கு கவலை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க அழுதிட்டு உட்காந்து சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான். அது அரசியல் ரீதியா அப்படிதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பொலிட்டிக்கல் கேம் ஆடுவாங்க, எவ்வளவு பொலிட்டிக்கல் இது பயன்படுத்தி அதை அவங்க பக்கம் திருப்பறதுக்கு. இப்போ ஒன்னில கடந்த முறை நீங்க சொன்னீங்க விஜயகாந்த் கிட்ட விஷயத்துல திமுக எவ்வளவு முயற்சி பண்ணிச்சு. கடைசி வரையிலையும் கூட முயற்சி பண்ணாங்க. பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆன உடனே அப்புறமா பால் பழம்னு சொல்லிட்டு கலைஞர் அவருக்கே உண்டான பாணியில 2-3 டைலாக் விட்டு போயிட்டாரு. நீங்க சொன்ன கருத்து உண்மையிலே பார்க்க போனா இன்னைக்கு நான் கூட கேள்விப்பட்டதுதான், முக்கியமான நபர் மூலியமா கேள்விப்பட்டது. அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணிக்கு உண்டான இதுல ரேஸ்ல 60% கிட்ட இருக்காங்கன்னு சொன்னான். 60%, 40% தான் திமுக கூட கூட்டணியும், 60% அதிமுக கூட கூட்டணி ஆகிறது தான் காங்கிரஸ் தயார் நிலையில இருக்கான். இப்ப அவங்க பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி சொல்றீங்க. இங்க தமிழகத்துல உள்ள தலைமையகத்திலயா இல்ல டெல்லியில உள்ள தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? டெல்லியில் தான் நடக்கும். தலைமை, அதாவது காங்கிரஸை பொறுத்தவரையிலும் தலைமைன்னு சொன்னா டெல்லி தான். மாநிலத்துல தலைவர் டெல்லி என்ன சொல்லுதோ அது அவங்க சரின்னுவாங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு, அதாவது அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வந்துட்டாவே நிச்சயம் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை உட்பட சில பல கட்சிகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தை அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்றாரு, நீங்க விலை பார்த்து கிளம்பி மாதிரிதான் இருக்கணும், நாங்க எங்க போக மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாரு. நாளைக்கு அப்படியே மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னா அது காங்கிரஸ் எடுக்கிற முடிவை வச்சுதான் இருக்கு. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பலம் இருக்கான்னா இல்ல. ஆனாலும் காங்கிரஸ் மத்தியில ஒரு பிரதமர் வேட்பாளருக்கு உண்டான கட்சின்னும் போதும் அதுக்கு உண்டான பலம் மாநிலத்துல இருக்கும், இருக்குங்களா? அந்த அடிப்படையில திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் விலகத்துக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லாது, அநேகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா 1989 இதே மாதிரி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு காங்கிரஸ் நடுத்தேர்தல நிர்ணயிக்கும் போது அதாவது அந்த நேரத்துல அதிமுக தான் அதாவது ஜெயலலிதா தான் தோல் கொடுத்து காங்கிரஸ் மறுபடியும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது. அப்ப திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்போ திமுக படுப்பு தோல்வி அடைஞ்சது. பிரதமர் நரசிம்மராவ் பிரதமர் ஆனாரு. அந்த நேரத்துல திமுகவும் தோல் கொடுத்து 63 நாயன்மார்கள் சொல்லி கலைஞரே சொன்னாரு. எப்ப தோல் கொடுத்தாங்க?
அந்த அதனால சொல்றேன், சிரமத்தின் நேரத்துல வந்து அதிமுக வந்து அப்படி நின்று கை கொடுத்திருக்கும்போது, இன்னைக்கு அதிமுக வந்து பாஜக வந்து சில விதமான நெருக்குதலுக்கு கொண்டு வந்து அதிமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துல பாஜக வரணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால வந்து காங்கிரஸ் வந்து என்ன நினைக்குதுன்னா, அதிமுகவை வந்து கலைச்சி விட்டு அங்க பாஜக வந்துச்சுன்னா மிகப்பெரிய பின்னடைவு நமக்கு வந்துடும். அப்ப அதுக்கு வழி விடக்கூடாது என்ற விஷயத்தில் காங்கிரஸ் தெளிவாக இருக்கு. அப்ப காங்கிரஸ் தெளிவா இருக்கும்போது அதிமுக கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சாவே தமிழ்நாட்டு அரசியல் இன்று இருக்கக்கூடிய நிலையில 40 நம்புது, நாளை நம்புது, 40 நம்புது டைலாக் பேசிட்டு இருக்காரு விடியல் அரசு தலைவர். அது எல்லாம் 40 0வா தான் ஆகும். திரு காமாட்சி, திரு தடாரியம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 60% அஇஅதிமுகவோட போறதுதான் முடிவாயிருக்கு, 40% தான் திமுகவுக்கு, ஏறத்தாழ அதிமுகவுக்கு போறதுதான் விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. பற்றி பாருங்க. அதாவது எல்லாமே இரவுல தான் கனவு காணுவாங்க. எங்க ஐயா வந்து எங்க மதிப்பிற்குரிய எங்களுடைய தானை தலைவர் பாசமிகு நமது தடா ரஹீம் அவர்கள் பகல்லே பேசும்போதே கனவு காண்றாரு, பேசிக்கிட்டே கனவுல சஞ்சரிக்கிறாரு. நல்ல சீன், இது அருமையான சீன், இத படமா எடுத்தா அருமையா ஓடும். காங்கிரஸ்காரன் அண்ணன் சொல்ற மாதிரி காங்கிரஸ்காரன் இன்னைக்கு நேற்று அரசியலுங்க, அவன் அரசியல்ல எவ்வளவு அனுபவம் இருக்கு அவனுக்கு தெரியாதா? இங்க ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, திமுகவுக்கு எதிராக மக்கள் வந்து ஒரு விதமான மனநிலையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம திமுக கூட கூட்டணி வச்சோம்னா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் பெற முடியாது. அதே நேரத்தில் அதிமுக கூட கூட்டணி வச்சோம்னா நம்ம வெற்றிகள் பெறலாம் அப்படின்றது காங்கிரஸ் வந்து கணக்கு போட மாட்டாங்க. நான் ஏன் கனவு காணணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இங்க பாருங்க, ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சார். திமுகவுடைய மக்கள் செயல்பாடுகள் சும்மா உங்களுக்கு தான் 3 வருஷமா வந்து நல்லாட்சியை கொடுத்திருக்காங்க மக்களுக்கு. நல்லாட்சி கொடுக்காம நாங்க ஆட்சிக்கு வந்தோட நாங்க ஒயின் ஷாப் எடுத்துருவோம்னாங்க, கடைசியா நாங்க சொல்லலையேட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்றாங்க, சும்மா இருங்க சார். ஆளுங்கட்சி ஆனது கம்பேக் மோடின்றாங்க. எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் முதல் கையெழுத்தை நீட்டை ஒழிப்புனாங்க. இப்ப நீட்டு கையெழுத்து வாங்கிட்டு சுத்துறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோட சிறைவாசிகள் எல்லாம் விடுதலை பண்ணிட்டு முஸ்லீம் சிறைவாசின்னாங்க, முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பண்ணல. நாங்கதான் படிப்படியா இப்ப விடுதலை பண்ணிட்டு படிப்படியா பண்ணல. என்ன பண்ணல? 10 பேரை நாங்க இப்ப விடுதலை பண்ணிருக்கோம். மீத இருக்கவங்களே நாங்க விடுதலை பண்ணுவோம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க நடக்குதா. மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் வந்து ஒரு 10% கிட்ட வந்து தயார் நிலையில் இருக்காங்கன்றது காங்கிரஸுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு. 5 நிமிஷம் அரசியல் பண்ற நம்ம இந்த அளவு கணக்கு போடுறோம்னா காங்கிரஸ் எவ்வளவு கணக்கு போட்டிருப்பான்? அவன் கணக்கு போட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் உங்க கூட கூட்டணி இருந்துச்சுன்னா எதை சொல்லி வாக்கு கேட்பாங்க? இந்த 3 ஆண்டு ஆட்சியில வந்து கடுமையான அதிருப்தியில இருக்கீங்க. மக்கள் அதிருப்தியில இருக்காங்க உங்க மேல. மக்கள் அதிருப்தியில இல்ல, தடா ரஹீம் எதிர்கட்சி, எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வந்து அது எப்பயுமே இருக்கத்தானையா செய்யும். ஆளுங்கட்சின்னு இருந்தா எதிரி கட்சிகளாக மாறுறது சகஜம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு அரசியல்ல நாங்க சாமபேத தண்டெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்க முடியாது. ஏறி மிதிச்சு போய்கிட்டே தான் இருப்போம். புரிஞ்சுக்கோ, இந்த தேர்தல 40க்கு 40 தான் நாங்க வெற்றி வர போறோம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இவருடைய கனவு பழிக்கவே படிக்காது. ஏன்னா இரவுல கனவு கண்டிருந்தாருன்னா முடிஞ்சிருக்கோம். இவர் பகல்ல கனவு கண்டு பேசுறாரு. இங்க பாரு, சாத்தியமா சாத்தியம் இல்லையா? திமுக எல்லாம் வர வேண்டாங்க. காங்கிரஸும் அதிமுக கூட்டணி ஆச்சுன்னா, ஏன்னா அதிமுக கிட்ட இருக்கிற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நின்னுன்னு சொன்னா 40 தொகுதிகள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2020 பேசலாம் இறங்கிட்டாங்கன்னு வச்சாங்க காங்கிரஸ் அதிமுகவும். சாப்டர் காலி, திமுக 0. நான் அடிச்சு சொல்றேன், எழுதி சொல்றேன். அதிமுக பாமக தேமுதிக கட்சிகள் பிளஸ் காங்கிரஸ் வந்துச்சுன்னா சாப்டர் க்ளோஸ். திமுக சாப்டர் க்ளோஸ். உங்க கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா உங்க சாப்டரே க்ளோஸ் அப்படின்றாங்க. இல்லாத ஊருக்கு அவரு ரோடு கொடுத்துறாரு. நீ அவரை ஒரு சப்ஜெக்ட், இதுக்குன்னு ஒரு ஆங்கர், இதுக்குன்னு ஒரு நீங்க இதை எழுதி வச்சீங்க. இது வேடங்கள்லாம் அப்போ இதே அண்ணன் வந்து சொல்லுவாரு, போனா எங்க கவலை இல்லை, நாங்க அப்போட 40 தான் சொல்லுவாரு. காங்கிரஸ் தயவுல தான், ஏன்னா அது தேசிய கட்சி காங்கிரஸ் தயவுல இப்ப அதை வச்சு
மோடி எதிர்ப்பு. இப்போ ஒரு கால் காங்கிரஸ் இவங்ககிட்ட கலந்துட்டாங்கன்னா திமுக எதை வச்சு ஓட்டு கேட்க நீங்க நல்லா சொல்லுங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்த இவங்க சொல்றாங்க, மோடியை மறுபடியும் மாற்றி கொண்டு வரக்கூடாது, அதை அகற்றுவதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில போவாங்க. அப்ப இந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் இவங்களுக்கு. காங்கிரஸ் இவங்க கூட்டணியில இல்ல, திமுக கூட்டணியில இல்ல, இவன் எந்த மண்ணாங்கட்டியை வச்சு இவங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேட்பாங்க? நாங்க இந்த 3 ஆண்டுகள் புடுங்குல வச்சு கேட்பாங்களா? 3 ஆண்டுகள் சாதனை பண்ணதை வச்சு கேட்பாங்களா ஓட்டு? எதுவுமே இவங்க கேட்க முடியாது. ஏங்க நாங்க சாதனை பண்ணாம பின்ன யார் சாதனை பண்ணிருக்கா? சொல்லுங்களா? ஆனா கூட இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, பாசிச எதிர்ப்பு, பாஜக மறுபடியும் முதல்வர் ஆகக்கூடாது, பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அந்த மக்களும் கேட்டு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் விலகிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் 5 நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க எதை வச்சு ஓட்டு கேட்பாங்க? அதிமுக ஏற்கனவே சொல்லிட்டான், காங்கிரஸ் இல்லைனாலும் நாங்க என்ன பண்றோம், தனிச்சு நிப்பாங்கன்னு சொல்லிட்டான். இவங்களால சொல்ல முடியாது. அதாவது காங்கிரஸ் எங்களை இப்போ இவங்க சீன் போறதே நாங்க இந்தியா கூட்டணி வச்சு சீன் போடுறாங்க. காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாம், இவங்க இந்தியா கூட்டணி வச்சே சீன் போட முடியாது. அப்ப இந்தியா கூட்டணி வச்சு சீன் போடாத போது இவங்களால எப்படி வெற்றி இலக்கை அடைய முடியும்? என்ன இந்த மாதிரி உண்மையை சொல்றேன். காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் ஒண்ணு பொறுமையா பேசுங்க. கம்யூனிஸ்ட் 2 இருக்கு, விசிகா இருக்கு, அப்புறம் இப்ப ஏற்கனவே ஒரு முஸ்லீம் லீக் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கொங்கு இருக்கு. இவங்களும் கொங்கு பங்கு முஸ்லீம் எல்லாம் இருக்கட்டும். காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க எதை வச்சு தேர்தல்ல நீங்க மக்களுக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் எல்லாமே இருக்குன்னு காங்கிரஸ் உங்க கூட்டணி இல்லன்னு வச்சீங்க. இல்லாம எதுக்கு நீ கற்பனை பண்றமா? கற்பனை இல்ல, அதுதான் நிஜம். இந்தியா கூட்டணின்ற ஒரு சீனை வச்சுதான் இப்ப வருகின்ற பாராளுமன்ற தேர்தல நீங்க சீனை போட போறீங்க எல்லா கூட்டணி கட்சிகளும். அப்ப அந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய காங்கிரஸ் அதிமுக பக்கம் போச்சுன்னா நீங்க அம்போதான். என்ன ஏதாவது ஒரு விஷயம் நீங்க என்னோட வம்புழுக்கணுங்கிறதுக்காக பேசுறீங்க. உங்களோட வம்புக்கு நான் யதார்த்த கலை யதார்த்தத்தை நீங்க இன்னைக்கு திமுக எப்படி தேர்தல் எதிர்கொள்ளுனா, இந்தியா கூட்டணி மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு சொன்னா இந்தியாவே இருக்கா, இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆனா அந்த இந்தியா கூட்டணி தலைமை வைக்கக்கூடிய காங்கிரஸ் அதிமுக பக்கம் போயிடுச்சுன்னா திமுகவுடைய நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் எவ்வளவு சீட்டு கேட்கறாங்களோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனாலதான் ஜெயக்குமார் அந்த வார்த்தையை சொன்னாரு. ஏன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி திமுக என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு இருந்தாங்க கூட்டணி கட்சி. இப்போ எங்களுக்கு இவ்வளவு கூட அவ்வளவு கூட சொல்லி மிரட்டி கட்சி சீட்டு வாங்குறாங்கன்னு சொன்னா அதிமுக ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் பக்கம் 60% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40% தான் திமுக. ஒரு கால் காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன், சாப்டர் காலி. திரு செல்வ பிறந்தை பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்றாரு, எங்க கூட்டணி கசப்புல இல்ல இனிப்பா போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்றாரு. கசப்பா போகுதுன்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. ஒரு கூட்டணியில இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, கசப்பா போயிடுவாங்களா? தடாலா பேசாதீங்க. நீங்க ஒரு விஷயம் காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்கான்னு சொன்னா தமிழ்நாட்டுல இல்லதான். ஆனாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னா திமுக அம்போதான், வேற சங்கு உத வேண்டிதான். இதை சொல்லுங்க. நீங்க காங்கிரஸ் தவிர்த்து நீங்க எதை வச்சு அவரை பேசிட்டு நானும் சொல்றேன், காங்கிரஸ் இல்லாம இவங்க என்ன அரசியல் பேசுவாங்க சொல்லுங்க. ஒண்ணு கேட்க சொல்லுங்க, என்ன அரசியல் பேசி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குவாங்க? இந்த 3 ஆண்டுகள்ல மழை நீர்ல மழைநீர் கால்வாயை தூர்வாருன்னு சொல்லிட்டு ஏமாத்த பேசுவாங்களா? அல்லது புயல் நேரத்துல நிவாரண பணிகள் செய்யாம இருந்து பேசுவாங்களா? அல்லது பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுவாங்களா? விவசாயிகள் போராட்டம் பத்தி பேசுவாங்களா? இல்ல எதை பத்தி பேசுவாங்க இவங்க? காங்கிரஸ் வெளியேறிட்டாங்க. வெளியேறப்பா எங்க புள்ள பாது எங்களுடைய முப்பாட்டம் மாதிரி காங்கிரஸ் முப்பாட்டம் தான். நாங்க அதுக்குள்ள புது பொண்டாடி அதிமுக கட்டிக்கிட்டே போயிட்டு தான் அதெல்லாம் காங்கிரஸ் எங்களை விட்டு போகாது.
காங்கிரஸுக்கு இருக்க தொகுதி, நாங்க ஜெயிக்கிற தொகுதியும் காங்கிரஸ் தொகுதி தான், காங்கிரஸ் ஜெயிக்கிற தொகுதியும் எங்க தொகுதி தான். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு 100க்கு 100 கிடையாது. கருத்து வேறுபாடு உண்டு பண்ண இது போன்ற ஆளுகளை எல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு இப்ப எடப்பாடியாரு. எடப்பாடி இவரால பதில் சொல்ல முடியாதுங்க. இவரால மட்டும் இல்ல, திமுக ஒரு பயிலாலும் பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கிற கேள்விக்கு அதாவது திமுக கூட்டணி காங்கிரஸ் தனியா போயிடுச்சுன்னா இவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? அதுதான் எதை சொல்லணுங்க, எதை சொல்லணும்? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லணுமா? சாதி பாஷாக்கு பதவி கொடுத்தேன்னு சொல்லுங்க. சாதி பாஷாவுக்கு ஏங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எங்க இதுல அமைப்புல. அதுல சாதி பாஷா இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாருன்னு எங்களுக்கு என்ன தெரியுமா? அவர் எங்கள்கிட்ட வந்த பின்னாடிதான் தப்பு பண்ணாரா? அப்படித்தாங்க. அப்ப கவர்மெண்ட் உங்களுக்கு தானே அந்த நாயை பிடிச்சி போய் அமலாக்க இது போதை ஒழிப்பு துறைக்கிட்ட அதெல்லாம் வந்து நடக்குங்க, செய்வாங்க. அவனை இப்ப வெளியூருக்கு போக விடாம ஒரு சாதனை இல்லைங்க, ஜீரோவா இருக்காங்க. காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இந்தியா கூட்டணி, தேசியம், பாசிசம் இதை வச்சுதான் இவங்க அரசியல் இது மாவை உருட்டுவானுங்க. அது காங்கிரஸே இல்லைன்னு சொன்னா அந்த மாவை உருட்ட முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்டாலின் மீது நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்காரு, நல்ல ஒரு நெருக்கம் காட்டுறாரு. எப்படி அது நீங்க அஇஅதிமுக போவாருன்னு நீங்க எப்படி எந்த தரவு வச்சு சொல்றீங்க? அவருக்கு எதுக்கு தரவு? தடால் அடிதான் அடிப்பாரு. பேர்லயே தடாவை வச்சுட்டு பேசுறாரு போது அரசியல் நிரந்தர பகையும் இல்ல, நிரந்தர எதிரிகள் சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டு 2019 ராகுல் அவர்களை பிரதமரா முன்மொழிஞ்ச ஒரே தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள். அதுதாங்க, அரசியல் நிரந்தர பகையும் இல்ல, நிரந்தர நட்பும் இல்ல, அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணா. புரியுதுங்களா? அப்படின்னும் போது இதெல்லாம் நிரந்தரமானது இல்ல. ஆகையினால இவங்களால காங்கிரஸ் இவங்க கூட்டணியில இல்லைன்னு சொன்னா இவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்ற பதில் மட்டும் சொன்னா போதும். இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுருக்காரு திமுகவுக்கு எதிர்த்து. என்னன்னா, பழைய அருந்த செருப்பே திருப்பி நீங்க அணிஞ்சதாகவும் 1962 கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரு. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, அதே பிஞ்ச செருப்பை நீங்க வந்து அணிஞ்சிட்டு வந்து நீங்க பழைய உருட்டையே உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மேலும் உங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை வந்து மோடி அவர்கள் கால் தூசி கூட சமமாக மாட்டார் உதயநிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிலாம் கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறார் திரு அண்ணாமலை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தோ இல்ல திராவிட சித்தாந்த ஒளிகள் வந்து எந்த ஒரு எதிர்ப்பு வந்துதான் நம்ம பார்க்கலையே. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலே இப்ப தடாரையும் போன்ற ஒரு அரசியல்வாதி, நேர்மையான அரசியல்வாதிகளா இருந்து அவங்க ஒரு வார்த்தையை சொன்னா நான் கூட ஆர்கியூ பண்ணலாம், கேட்பேன். போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவன் ஏற்கனவே பேக்க முட்டிய தலையில தச்சுட்டுறான். சரியா? அவன் சொல்ற வார்த்தை கடுமையான வார்த்தை தான். யாது கடுமையான வார்த்தை தான். கேஸ் போட்டுட்டு எங்க மேல அவங்க ஒரு பிஞ்ச செருப்பை வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது கடுமையான வார்த்தை இல்ல. நெகத்துக்குள்ள இருக்க அழுக்குக்கு சமானம். பாரு, எங்களுடைய அமைச்சரை வந்து நெகத்துக்குள்ள இருக்கக்கூடியதுன்னு சொன்ன அவர் என்ன, இவராவது பிறவிலே அவங்க தாத்தா வந்து கதை வசனம் எழுதினவரு, இப்ப 5 முறை முதலமைச்சரா இருந்தவரு, அதுக்கப்புறம் அவருடைய தந்தையாரு முதலமைச்சரா இருக்காரு, இவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, ஒரு திரைப்படத்தினுடைய இதா இருக்காரு, கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாரு. அவரை போய் நீ இந்த மாதிரி பேசுறீன்னா, நீ ஒண்ணுமே இல்லாம அரசு பணத்துல, மக்கள் வரி பணத்துல பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஊர்வலத்தை சுத்தி வர்ற உங்களுக்கு என்னத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? அண்ணாமலை அவர்களை பார்த்து திராவிட கட்சிகள் பயப்படுது. அதெல்லாம் வந்து ஒரு பிம்பம் கண்ணு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிம்பத்தை முன்னெல்லாம் வந்து யாரு பண்ணுவான்னு சொன்னா அந்த கம்யூனிஸ்டுகள் தான் இந்த பிம்பங்கள் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப எங்க திராவிட கழகத்தோட வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி பிம்பம், இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்றதை விட்டுட்டாங்க. அதையெல்லாம் இப்ப அவர் புடிச்சுக்கிட்டாரு. அவர் புடிச்சுக்கிட்டு இப்ப எங்க ஒரு மனிதன் நேர்மையான மனிதனா இருந்தா எங்களுடைய பிரதமருடைய நகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமானம்னு சொல்றது, இது ஒரு நல்ல ஒரு மூளை உள்ள ஒரு மனிதன் சொல்லக்கூடிய. நான் சொல்றது கேளு, இது வந்து மூளையுள்ள ஒரு மனிதன் சொல்லக்கூடிய செயலா? அவர் தாத்தாவோட எண்ணத்தை ஒப்பிட்டு சொன்னாரு? சொல்லுங்க, தவறான ஏதாவது வார்த்தையை சொன்னாரா? தவறான வார்த்தை இல்லையாது. ஆகையினால இவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஆண்மை மிக்க ஒரு மனிதனா இருந்தான்னா, இப்ப நான் சேலஞ்சு பண்றேன், இவர் வந்து இப்ப இடைத்தேர்தல் இருக்குல்ல, 2 எம்எல்ஏ தொகுதி, ஏதாவது ஒரு எம்எல்ஏ தொகுதியில இப்ப ஒரு அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு எம்எல்ஏ தொகுதி, அதுல வேணா இவர் நிக்க சொல்லுங்க பாப்போம். இவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா இவர் ஆண்மகன்னு நம்ம ஒத்துப்போம். திரு தடாராயம் அவர்கள் இப்போ அவரு இவ்வளவு கடுமையான விமர்சனம் வைக்கும் போது
திராவிட கட்சிகள் மௌனம் பாக்குறதுக்கு? இல்ல, திமுக வந்து உண்மையில மௌனம் சமயம். ஏன் சொன்னா இதுக்கெல்லாம் ஒரு செய்தி தொடர்புகள் வச்சுட்டு இதெல்லாம் செருப்படி பதில் கொடுக்கணும். இவர் வந்து அண்ணா வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற பேச்சு வந்து அண்ணா பேசுறது இன்னைக்கு முதல்வர் பேசுறான்றதுக்காக இப்படி கொச்சைப்படுத்தி அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசுறேன்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஒரு அறவைக்காட்டுத்தனமான அரசியலை தான் பார்க்க முடியும். அண்ணாவை இழிவுபடுத்தும் போது அதிமுக கூட்டணி விட்டே வெளியே வரும். ஆமா ஆமா, அது வந்து பாக்கணுமே தவிர சாதனை அப்படின்னு சொல்லி இப்ப இவர் சொன்னாரு இல்லையா, பழைய பிஞ்சி போன செருப்பு எடுத்துன்னு மறுபடியும் சுத்துறாங்க. இப்ப இதே பாணியில வந்து இவங்க ஒரு செய்தி தொடர்பாளர் பேசும். இப்ப இவங்க எந்த பிஞ்சி போன செருப்பு எடுத்துட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் கோயில் இதை வச்சுதானே இவங்க ஆனாங்க. இப்ப அதை மறுபடியும் தானே வச்சு சுத்துறாங்க. என்ன நெருக்கடி சார் அவருக்கு ரிப்ளை பண்றதுல? என்ன நெருக்கடி? என்ன நெருக்கடி? ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க கோடிக்கணக்கான காசு. அதை பத்தி நம்ம பேசணும்னா இவர் என்ன பண்றது, நீ பேசுவா நான் பேச முடியல, நீ பேசுவா நான் பேச முடியல, நீ பேசு, எல்லாம் ஐடி இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ள பூந்தோட பயம். இல்லாத ஒரு ஆள் வந்து செய்தி தொடர்பாளர் போட்டு இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இவங்க பதில் கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கலாம். நீங்க என்ன பிஞ்சி போன சேர்த்து எடுத்துட்டு போடுறீங்க, மகாபாரதத்திலயோ ராமாயணத்தில் சொன்ன பிஞ்சு போன அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தைகள் இதாகும். அதே வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பழைய விஷயங்களை எடுத்துட்டு வந்து புது விஷயத்த கூட அது பிரதமருடைய நகரத்துல என்னது அழுக்கு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு அழுக்க சேர்ந்து போயிருக்கு. அப்போ வியாதி வந்துடும், போய் மருத்துவத்தை பார்க்க சொல்லுங்க பிரதமரை. அவ்வளவு அழுக்கு நகரத்துக்குள்ள இருந்துன்னா வியாதி வந்துருங்க. அதான் 70 வயசு ஆயிடுச்சு. 70 வயசு இருந்து சுகர் புண்ணு வந்துன்னா காயாது. முதல்ல அந்த அழுக்கு எடுத்துட்டு மருத்துவம் பார்க்க சொல்லுங்க. திரு தடாரையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் மீது அந்த பதில் சொல்றதுக்கு வந்து நீங்க வந்து அச்சப்படுறீங்க. ஏன்னா உங்கள் மீது வழக்குகள்லாம் இருக்கு, அதனாலதான் நீங்க வந்து அவர்களை தொட பயப்படுறீங்க. எங்களுக்கு அச்சமும் இல்ல நொச்சமும் இல்ல. நாங்க எதுக்கு பதில் சொல்றது இல்ல அப்படின்னா, அவர் ஒரு மனிதனாக இருந்தா அவன்கிட்ட பேசலாம், பதில் சொல்லலாம். மனித செயலுக்கு அப்பாற்பட்டு நடந்து கூடிய ஒரு மனிதரை பார்த்து நாங்கள் பேசுவது எங்க தகுதிக்கு குறைவு, அவ்வளவுதான். கொஞ்சமாவது தகுதி. மாநில தலைவரா இருக்காரு. அது மாநில தலைவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன மாநில தலைவர் சொல்றேன். நீங்க அண்ணாமலை உங்க தகுதிக்கு குறைவான நபரா இருக்கலாம். ஆனா அவர் சார்ந்த கட்சி தேசிய கட்சி, தேசிய ஆளும் கட்சியா இருக்கு. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாருன்னா அதுக்கு நீங்க பதில் அது வந்து அண்ணாமலை மாநில தலைவர் சொல்லக்கூடிய பதில் சொல்லி ஆகணும். ஆனா உங்களால பதில் இல்லைன்றதுக்காக இப்படி சொல்லிட்டு கடந்து போனீங்கன்னு சொன்னா அது மக்கள் வந்து அப்ப இது கரெக்ட் தான் போல இருக்குன்னு நினைப்பாங்க. கரெக்ட்னு அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன். ஏதோ லூசு போய் திமுகல இது போல பேசுறதுக்கு ஆள் ஆயிடல. எக்கச்சக்கமான பயலுங்க இருக்காங்க. 2 பேர் ரெடி பண்ணி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ள எழுதிட்டாங்க. இல்ல நானும் சொல்றேன், 2 பசங்களை ரெடி பண்ணி செய்தி தொடர்பாளர் போட்டாங்கன்னா நீங்க செய்தி தொடர்பாளரே பதில அந்த மாதிரி அண்ணாமலை வாய் திறக்காத அளவு பேசுறதுக்கு அளவு திமுக ஆளு இருக்காங்க. அந்த மாதிரி பேசுவாங்க அவங்க தான். இங்க பாருங்க, ஒரு முட்டாள் மாதிரி நாங்களும் முட்டாளா இருக்க விரும்பலங்க. நம்ம நேர்மையான அரசியல் பண்ணுவோங்க. நம்ம வந்து நேர்மை தான் நினைச்சு நிக்கும். எங்க நேர்மையா பண்ணீங்க? பெரியார் அசிங்கப்படுத்தினாங்க, அப்போ அமைதியா கொத்தி மூட்டி இருந்தீங்க. அண்ணாவை அசிங்கப்படுத்தி அப்போ அண்ணா திமுக இருந்த உணர்வு கூட திமுக காரங்களுக்கு இல்ல. பதிலடியா கொடுக்க பாருங்க. அண்ணா திமுக எவ்வளவு பதிலடி கொடுத்தாங்க. அண்ணா திமுக எப்படா பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லும் போது ராமதாஸ் பதில் கொடுத்தாருங்க. திமுக காரங்களுக்கு அந்த தில்லு கூட இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? பாருங்க என்ன சொன்னாரு எங்களுடைய நேரு, என்ன சொன்னாரு, வந்து பாக்கட்டும், சிலையை எடுத்து பாக்கட்டும், நாங்க இப்ப என்ன செய்யறோங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொன்னாரா இல்லையா? சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை வந்து அவதூறா பேசினாரு. அப்ப அண்ணா திமுக தானே கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அண்ணா திமுக எதுவுமே நீங்க யார் சொன்ன? நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. நீ கண்டே யாரு என்ன? அதான் நான் தான் அந்த ஆளு, அந்த அண்ணாமலைய வந்து நாங்க ஒரு தற்கூரின்னு வச்சிருக்கோமே, அவன் படிச்ச தற்கூரி, அவ்வளவுதான். இல்ல படிச்ச தற்கூரி. இங்க பாரு, எல்லாரும் கல்வி கற்று நிறைய பேர் தற்கூரியா இருப்பான். அதுல அவர் கல்வி கற்று ஒரு IPS ஆபீசரா 10 ஆண்டு காலம் பணிபுரிந்தும் கூட ஒரு எந்த வார்த்தையை பேசுறது எந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு தெரியலைன்னு சொன்னா அவரை நம்ம எப்படி மனிதனா ஏத்துக்கொள்வது? இல்லைங்க, அண்ணாமலை வந்தாலே பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? வந்தால இவனுங்களுக்கு நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் செருப்படி பதில் தான் கொடுப்பேன்றான். அதுக்கே இவங்களால பதில் சொல்ல முடியல. ஆமா, பதில் சொல்ல முடியல. ஆருத்ரா கோல்டு வழக்குல அது என்னென்னலாம் தில்லுமுள்ளு பண்ணானுங்க, எதை பண்ணாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். என்ன தில்லுமுள்ளு பண்ணாங்க? நீங்க கவர்மெண்ட் உங்க கைட்டு தான் என்ன பண்ணிட்டு நாங்க என்ன மாநில கவர்மெண்ட், மாநில அரசு, ஒன்றிய அரசு இல்லங்க பண்ணணும். அது அதுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன சம்பந்தப்படுறோம்? மாநில அரசு ஆருத்ரா கோல்டு விஷயமா வந்து மாநில அரசு தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு.
அப்படிங்கும்போது மாநில தூக்கி உள்ள போட வேண்டியதானே. அப்ப இவ்வளவு பேசி இருக்க மாட்டாங்கல்ல. பண்ணணும். எங்க பண்ணணும்? அந்த தில்லு இல்ல, திராணி இல்ல, தைரியம் இல்லன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இல்லங்க. அது ஏதோ ஒரு ஸ்லாக்னஸ் என்ன காரணம்னு எனக்கு கடைசி வரையும் பாருங்க. அண்ணன் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் தன்னுடைய அந்த காடு வெட்டிங்கிற அந்த படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷன்ல பேசுறாரு. எனக்கு எல்லாம் தெரியுன்றாரு. தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய அரசியல்வாதி எனக்கு பரிசமான நபர் அப்படின்றாரு. அதுக்கே உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்ன இப்ப நான் கேட்டேன் இல்லையா, காங்கிரஸ் உங்க கூட்டணியில இருந்து விலகிச்சுன்னா நீங்க என்ன சொல்லி தமிழகத்துல ஓட்டு கேட்பீங்கன்னா அதுக்கு பதில் வரல பாருங்க. நாங்க என்னத்த சொல்லணும், சொல்லவே வேண்டாம். நாங்க உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொன்னா போதும், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. திரு தடாராய் அவர்கள் இப்ப சீமான் அவர்கள் வந்து சமீபமா பிரஸ் மீட் ஒண்ணு சந்திச்சிருந்தாரு. எப்பவுமே பதட்டம் பண்ண மாட்டாரு சீமான். ஆனா இதுல வந்து ரொம்ப பதட்டமா ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இதுல என்னுடைய சின்னத்தினுடைய முடக்கம் சம்பந்தமா வந்து இதுல கண்டிப்பா பிஜேபியினுடைய தலையீடு இருக்கு. இந்த சின்னம் வந்து உதாரணத்துக்கு சொல்றாரு, நான் மயில் கேட்டேன் எனக்கு தர இல்ல. ஆனா நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன், தாமரை வந்து தேசியத்தினுடைய மலர், அது எப்படி நீங்க பிஜேபிக்கு ஒதுக்குறீங்க அப்படின்ற ஒரு சில கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாரு. சீமான் அவர்களுடைய இந்த சின்னமோட பறிப்பு வந்து திட்டமிட்ட அரசியல் நோக்கத்தோடு தான் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை பற்றி உங்களை பாருங்க. இல்ல அது நிச்சயம் அரசியல் இருக்கு. அரசியல் இல்லைன்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது. நான் வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கறிஞர் மூலியமா நான் வந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு மனுவை போட்டேன். அது வந்து விசாரணைகளாமே தள்ளிட்டாங்க அந்த மனுவை. என்னன்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி வந்து ஒரு தாமரை சின்னம் வந்து தாமரை வந்து தேசிய மலர். அப்போ பாஜகவுடைய சின்னம், தேர்தல் சின்னம் தாமரை இருக்கிறதுனால அது நான் வெறுக்கிற நிலையில வரேன். அப்படி இருக்கும்போது அப்ப நான் அந்த தேசிய மலரை வெறுக்கிற நிலைக்கு நான் மட்டும் இல்ல, யார் யாரு பாஜகவுக்கு எதிரான நிலை இருக்காங்களோ அவங்களும் வெறுக்கிற நிலைக்கு போறாங்க. அந்த தாமரை கண்டா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதனால அந்த தேசிய மலர் தாமரை சின்னத்தை மாற்றி வேற சின்னம் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வழக்கு போட்டேன். அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்காம தள்ளிட்டாங்க. நீங்க டெல்லியில போய் சுப்ரீம் கோர்ட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு தள்ளிட்டாங்க. அதே பாணியில தான் இன்னைக்கு வந்து நம்முடைய நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையில அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து, நான் மயில் கேட்ட மயில் வந்து தேசிய விலங்கு இது பறவை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப தாமரை மட்டும் ஏன் கொடுத்தீங்க? ஏன்னா அவர் தேர்தல்ல சின்னமா எனக்கு மயில் வேணும்னு கேட்கும்போது கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். அது தேசிய விலங்கினம், அது பறவை இனம்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்ப தேசிய மலர் தாமரை என்பது அதுக்கு ஏன் கொடுக்குறீங்க? இது லாஜிக்கா வந்து சரிதானே? அப்போ எனக்கு அது கொடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஏன்னா இந்த காரணம் சொல்றீங்க. அப்ப இந்த இது எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறாப்புல. இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சரியானது. என்னை பொறுத்தவரையும் பாஜக கொடுத்து இருக்கக்கூடிய அந்த தேசிய மலர்ன்ற தாமரையை வந்து அவங்ககிட்ட பறிக்கணும். வேற அவங்கதான் இன்னைக்கு தான் செல்வாக்கான நபர்களாச்சே. அவங்க சொன்ன அது மோடி தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து நான் சின்னம் அவர் வந்து கிளைம் பண்ணல, அதுல தாமதம் பண்ணிட்டாரு சீமான் அவர்களே சொல்றாரு. நான் கொஞ்சம் வெள்ள பாதிப்புல வந்து நான் நிவாரணம் கொடுக்கறதுல அதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு அப்படியே அவரே காரணம் சொல்றாரு. திரு அண்ணாமலை தான் கேட்கிறாரு, நீங்க வந்து அப்ளை பண்ணாம எங்கள் மீது நானா உங்களை கையை பிடிச்சி நிப்பாட்டினேன்னு கேட்கிறாரு. இல்ல அப்ளைன்றது இல்லைங்க. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் லிஸ்ட் இருக்கும். அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தலில் சின்னம் வாங்கி குறைஞ்சபட்சம் 6% மேல வாக்கு வங்கி வாங்கினவங்களுக்கு அந்த தேர்தல் சின்னம் என்பது அவங்களுக்கு ஒதுக்கப்படும். அப்படிங்கும்போது கடந்த சட்டமன்ற தேர்தலையே நாம் தமிழ் கட்சி 6% மேல ஓட்டு வாங்கி இருக்கும் போது அவசரமா ஏன் வந்து அந்த சின்னத்தை வந்து மாத்தணும்னு சொன்னா சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு அதன் பிறகுதான் அதை மாத்தணுமே தவிர எடுத்தும் கவுத்தன்னு சொல்லி மாற்ற முடியாது. அதே நேரத்துல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 6% குறைஞ்ச 3%, 4% வாக்கு வாங்கி இருந்தாங்கன்னா அப்போனா அதை வந்து தேர்தல் சின்னம் இல்லைன்னு சொல்லலாம். ஆகையினால இது முழுக்க தேர்தல் ஆணையத்தில் ஏற்பட்ட சரிதான். இல்ல அவரு தடா ரஹீம் சொன்னது வந்து முழுமையான இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து தேர்தல் ஆணையங்கிறது வந்து முன்னே எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சியில ஒருத்தர் 3 பேர் இருப்பாங்க. இப்ப 2 பேர் ஆளுங்கட்சியில இருக்காங்க, ஜட்ஜு கிடையாது, எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர். அதனால இவங்க வச்சதுதான் வரிசையா இருக்கிறதுனால எதுவும் செஞ்சுக்க முடியாது. அதனால இது ஒருதலை பட்சமாக எடுக்கப்பட்ட முடிவு. இது வந்து தேர்தல் முடிஞ்ச பின்னாடி
அவரு பேரளவு தான் தன்னாட்சியில இருக்குன்னு ஆமா ஆமா ஆமா. அதனால ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து. நன்றி.